ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ சேம் திங் இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னேன். இதை வச்சு நான் வந்து ஒரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு கண்டிஷன் ரைட் பண்ண போறேன். ஓகேவா? கன்சோல் வந்து நான் எதை செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்கேன், ஏஜ் வந்து யூசர்ட் வந்து கெட் பண்ற மாதிரி நான் ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ யூசர்ட் வந்து எப்படி கெட் பண்ணணும்னா, லைக் வந்து அது வந்து ஹோல் நம்பர் இன்ட் டேட்டா டைப்ஸ் ஆச்சுன்னா தட் கால் ஸோ ஸோ இன்ட் டேட்டா டைப்ஸ், அதாவது ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளோட டேட்டா டைப்ஸை ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு இன்புட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட் வந்து நம்ம இன்புட்டா கெட் பண்ணிக்கலாம். இதுவரை நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, டேரக்டா வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள்ல வேல்யூவா ஸ்டோர் பண்ணிருப்போம். எப்படி யூசர்ட் வந்து இன்புட் வாங்கி நம்ம அவுட்புட் செக் பண்றது ஃபர்ஸ்ட் திங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போகணும். இப்போ என்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். டைப் பண்ணி எப்படி ஒரு யூசர் வந்து இன்புட் வாங்குறதுன்னு நீங்க கிளாஸ் பார்க்கணும். ஸோ இந்த வேரியபிள் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா N1. இப்போ வந்து யூசர் வந்து 2 இன்புட் வாங்கி அதை வந்து நம்ம சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ற மாதிரி நான் வந்து ப்ரோக்ராம் லாஜிக்கலா ரைட் பண்ண போறேன். ஸோ நம்பர்ஸா இருந்துச்சுன்னா ஹோல் நம்பரா இருந்தா நம்ம இன்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணி நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல நம்ம என்ன ஸ்ட்ரிங்கா கொடுக்கணுமோ இட் கேன் பிரிண்டர் நம்ம டெர்மினல் பேஜ்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ட்னு சொல்லிட்டு ஐ கிரியேட் அனதர் வேரியபிள். சேம் திங் இந்த டேட்டா டைப்ஸ் இன்ட் input. So enter a second number அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூசர் வந்து 2 இன்புட்டா வாங்கி அதை சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ற மாதிரி நான் வந்து லாஜிக் ரைட் பண்ண போறேன். நான் பிரிண்ட்டுக்குள்ள சம் பண்ணோம்னாவே ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஸோ அதனால என்னோட ஆப்ரேட்டர்ஸ் பிளஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ சேம் திங் இதை நான் ரன் பண்றேன். என்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் யூசர் வந்து இன்செர்ட் கேட்கும்போது நான் வந்து 12 கொடுக்குறேன். ஸோ என்டர் ஏ செகண்ட் நம்பர்னு கேட்கும்போது சேம் திங் நான் 20 கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் ரிட்டன் 32. ஸோ ரெண்டு எனக்கு சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம ரன் பண்ண நம்ம வேற வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து யூசர்ட் வந்து நம்ம இன்புட்டா கெட் பண்றது. ஓகேவா? இப்போ நான் 22 சேம் திங் இப்போ வந்து நான் 12 கொடுக்குறேன், இல்லைன்னா வந்து 22 கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் ரிட்டன் 44. ஓகேவா? யூசர்ட் வந்து ஹோல் நம்பரா நம்ம இன்புட்டா வாங்கணும்னா தட் டைம்ஸ் யூஸ் ஃபார் டேட்டா டைப்ஸ் கால் பண்ணி இன்புட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் ஏ செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்து நம்ம யூசர்ட் வந்து கெட் பண்ணிக்கிறது. ஸோ இது எதுக்கு டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும்னா, ஸோ எனக்கு டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் ஆகுறதுக்காக நான் வந்து இந்த டபுள் கோட்ஸ்ல நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இதுல என்ன டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் வந்து யூசர்ட் வந்து இன்புட்டா கெட் பண்றது. நம்ம டெர்மினல் பேஜ்ல தான் நம்ம வந்து இந்த டெர்மினல் பேஜ்ல தான் நம்ம வந்து அந்த வேல்யூவை கொடுக்குறோமா? ஆமா, நம்ம டைரக்டா அந்த டெர்மினல் பேஜ்ல தான் நம்மளோட வேல்யூவை இன்சர்ட் கொடுக்குறோம். டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து கூட நம்ம அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். நம்ம இதுவரை பார்த்தது எப்படி, நேரம் நம்ம ஃபைல்லே வந்து வேரியபிளுக்கு இன்சர்ட்ல நம்மளோட வேல்யூவை இன்சர்ட் பண்ணிருப்போம். கரெக்டா? ஸோ இங்க வந்து ஓகே, இப்போ வந்து யூசர்ட் வந்து இன்புட் வாங்கி அதை நம்ம சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ற மாதிரி நான் லாஜிக் ரைட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகேவா? ஸோ இது வந்து ஹோல் நம்பரா இருந்துச்சா தட் டைம்ஸ் யூஸ் ஃபார் இன்ட் டேட்டா டைப்ஸ். இதே வந்து எனக்கு ஃப்ளோட் வேல்யூவா இருக்கு, டெசிமல் வேல்யூவா இருக்கு, தட் டைம்ஸ் யூஸ் ஃபார் சேஞ்ச். எங்க சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளோட டேட்டா டைப்ஸ் கால் பண்றோம்ல, லைக் வந்து இன்ட் இன்புட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளோட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னோட டேட்டா டைப்ஸ் இன்ட் வந்து நான் வந்து ஃப்ளோட்டா என்னோட டேட்டா டைப்ஸை கால் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ நான் இப்போ சேம் திங் பிரிண்ட் N1 லைக் வந்து டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி, அதாவது மைனஸ் பண்ற மாதிரி N1 மைனஸ் N2 சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட் வேல்யூக்கு நான் வந்து டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி நான் வந்து லாஜிக் ரைட் பண்ணிருக்கேன். சேம் திங் இதை நான் ரன் பண்றேன். என்டர் ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு வந்து டெர்மினல் பேஜ்ல தான் நான் வந்து இன்புட்டா ஸ்டோ பண்றேன். இப்போ நான் வந்து 12.50 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். சேம் திங் இன்னொரு வேல்யூ வந்து 2.13 சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ, ரெண்டையுமே டிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் ரிட்டன் 10.2. ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படிதான் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ யூசர் வந்து இன்புட்டா கெட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்றது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இன்ட் பார்த்துட்டோம். இப்போ ஒரு இன்ட் அண்ட் ஃப்ளோட் வேல்யூ ரெண்டு சேர்த்து சம் பண்ண முடியுமா? பாசிபிள் அது? ஸோ பாசிபிள் தான்.
அது எப்படி பண்ணுங்க சார்? சாரி, ஒரே நிமிஷம் இருங்க. பாசிபிள் தான். அதான் ஆல்ரெடி சொன்னேன் பாசிபிள். ஸோ N1 நான் வேரியபிளுக்கு இன்டி டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். N2ங்கிற வேரியபிளுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டையுமே சம் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சேம் திங் நீங்க சார் சொன்ன இப்போ கொஸ்டின். ஃப்ளோட்லயே வந்து ஓகே இன்டிஜர் ஓகே வேல்யூவும் ஓகே ஓகே கொடுத்துக்கலாம் தானே? ஓகே 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 ஒரே நிமிஷம் இருங்க. நான் நெக்ஸ்டிங் சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து என்னோட இன்ட் டேட்டா டைப்ஸ் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த என்டர் ஃபர்ஸ்ட் நம்பருங்கும் போது நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூவை கொடுக்குறேன் 12.5 இன்ட். இப்போ எனக்கு என்ன த்ரோ பண்ணணும்னா எரரை த்ரோ பண்ணும். ஏன்னா இது என்ன டேட்டா டைப்ஸ்? இன்ட் டேட்டா டைப்ஸ். இன்ட் டேட்டா டைப்ஸ்ல போய் நம்ம ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். அதே சேம் திங் நம்ம வந்து ஃப்ளோட் வேல்யூல இன்ட் நம்ம நம்பர்ஸ், அதாவது ஹோல் நம்பரா வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ என்டர் ஃபர்ஸ்ட் நம்பருங்கும் போது நான் வந்து 12 கொடுக்குறேன். சேம் திங் இங்க நம்ம 12 கொடுத்தாலும் இதை அலோவ் பண்ணும். ஓகேவா? ஃப்ளோட்ல நம்ம வந்து ஹோல் நம்பர் கொடுக்கலாம் இன்புட்டா. ஆனா இன்ட் டேட்டா டைப்ஸ்ல நம்மளால டெசிமல் வேல்யூ இன்செர்ட்டா கொடுக்க முடியாது. ஓகேவா? சோ இதுதானே நீங்க கொஸ்டினா ரைஸ் பண்ணது. சோ இதுதானே நீங்க கொஸ்டினா ரைஸ் பண்ணது. எஸ் சார். நோவா? சோ வேற என்ன கொஸ்டினா ரைஸ் பண்ணீங்க? சோ அதை மட்டும் சொல்லுங்க. ஓகே. சோ இதுவரை நம்ம பார்த்தது எப்படின்னா, ஒரு இன்டிஜர் வந்து யூசர்ட்ட வந்து இன்புட்டா வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ எப்படி யூசர்ட்ட வந்து இன்புட்டா கெட் பண்ணி அதை வந்து நம்ம ரன் பண்றது பார்த்திருப்போம். இதே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங்க்கு வந்து நம்ம வந்து அந்த டேட்டா டைப்ஸ் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம N1 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு டைரக்டா இன்புட்டா கொடுத்துறோம். இன்புட்னு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம டைரக்டா என்டர் எ நேம். இப்போ வந்து யூசர் வந்து நேம் பிரிண்ட் பண்ற மாதிரி அவருக்கு ஒரு வெல்கம் என்டர் எ நேம், அதாவது யூசர்ட்ட வந்து நேம் கெட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் பாஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து லாஜிக் எழுதுவோம். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் N1 கொடுத்தேன்னா யூசர் ஏதாச்சும் நேம் கொடுத்தாங்கன்னா அது என் டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் ஆகும். இதே வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி பாஸ் பண்ணுவோம். இப்போ வெல்கம் வெல்கம் கமா கொடுத்து என்னோட வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து யூசர் எந்த நேம் கொடுத்தோம், சாரி N1 தானே என்னோட வேரியபிள். ஸோ என்னோட வேரியபிளை கூட நேம்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ யூசர் எந்த நேம் கொடுத்தாலும் அவருக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ற மாதிரி, வெல்கம் அவரோட நேம் பாஸ் பண்ற மாதிரி நான் வந்து லாஜிக் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆஸ் யூசுவல் நான் இதை ரன் பண்றேன். என்டர் என் நேம்னு கேட்குறாங்க. ஸோ ஐ இன்சர்ட் த சம் ஒன் நேம்ஸ் லைக் வந்து ஓகே. ஸோ அருண் சொல்லிட்டு ஒரு நேம் வந்து இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ வெல்கம் அருண் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பாஸ் ஆயிருக்கு. சேம் திங் நான் இன்னொரு தடவை ரன் பண்ணி ஒரு தடவை என்னோட நேமை இன்சர்ட் பண்றேன். லைக் வந்து வேற ஒரு நேம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணோம், ஸோ பாலா, சாரி என்னோட டெர்மினல் பேஜ் இங்கே இருக்கு. ஸோ பாலா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ சேம் திங் வெல்கம் பாலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரன் ஆயிருக்கும். என்டர் எ நேம்னு கேட்கும்போது நான் இன்சர்ட் த பாலா. ஸோ வெல்கம் பாலா அப்படின்னு எனக்கு ஒரு வெல்கம் மெசேஜா ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் வந்து யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ளோட் வேல்யூ வாங்கியிருக்கோம். இது வந்து இன்ட்டு இங்க ஃப்ளோட்டு இன்ட்டு ரெண்டுமே கெட் பண்ணி நம்ம வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கோம். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு எதுவும்? நோ சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படியே அங்க போயிருவோம். ஆக்சுவலாக நான் சொன்னதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த டிக்கெட் செப்பரேட் பண்ணி நான் வந்து ரைட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன். ஏஜ் ஆக்சுவல் வந்து ஹோல் நம்பர்ல தான் இருக்கும். அதனால நான் இன்ட் டேட்டா டைப்ஸ் வாங்கி யூசர்ட்ட வந்து இன்புட்டா கெட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ என்டர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் கோட்ஸ்ல என்னோட டெர்மினல் பேஜுக்கு நான் பிரிண்ட் பண்ற மாதிரி நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போதான் நான் இஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி என்னோட கண்டிஷன் ரைட் பண்ண போறேன். என்னோட கண்டிஷன் என்ன ரைட் பண்ண போறேன்னா, ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 5. 5 இயர்ஸ்க்கு அபோவ் உள்ளவங்களுக்கு ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து என்னோட கோட வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை ரைட் பண்ணேன். ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு
ஓகேவா? ஸோ ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நான் ரைட் பண்ணிருப்பேன். இப்போ யூசர் வந்து 5 இயர்ஸ்க்கு அபவ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஆகி நமக்கு டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் ஆகும். இப்போ என்டர் ஏஜ் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து லைக் வந்து 12 கொடுக்குறேன். இப்போ 12 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு அபவ் தான். ஸோ எனக்கு ஃபுல் டிக்கெட் அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. சேம் திங் நான் இதை ரன் பண்றேன் இந்த ப்ரோக்ராம. இப்போ வந்து நான் வந்து 5 இயர்ஸ்க்கு பிலோ தென் கொடுக்குறேன். அதாவது நான் வந்து 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தேன்னா எனக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸுமே எனக்கு வந்து ரன் ஆயிருக்காது. காரணம் நம்ம இது கண்டிஷன் ட்ரூவா இருக்க கண்டிஷனுக்கு நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா நம்ம எதுவுமே எழுதல. அது எங்க எழுதணும்னா நம்ம எல்ஸ்ங்கிற அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் நமக்கு ஃபால்ஸ் ஆகுற கண்டிஷனுக்கு நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். பேலன்ஸ் அவங்க ரிமைண்டர் இருக்கவங்களுக்குலாம் ஆஃப் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லாஜிக்கை வந்து நான் ரைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சேம் திங் இப்ப நான் இதை ரன் பண்றேன். என்டர் ஏஜ் எனக்கு யூசர் வந்து இன்புட்டா கெட் பண்ணிருக்கேன். நான் 15 இன்சர்ட் பண்றேன். ஸோ 15 ஏஜுக்கு வந்து அவங்களுக்கு ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பாஸ் ஆகுது. சேம் திங் நான் இதை ரன் பண்ணிட்டேன். இப்போ 5 இயர்ஸ்க்கு பிலோ தென் கொடுக்குறேன். இப்போ 5 இயர்ஸ்க்கு பிலோ தென் வந்து இப்போ வந்து நான் 3 கொடுக்குறேன். இப்போ 3 இயர்ஸ்ங்கும் போது அவங்களுக்கு என்ன செப்பரேட் ஆகுது? ஆஃப் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செப்பரேட் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் வந்து 15 கொடுக்கும்போது ஏஜுங்கிற வேரியபிள்ல 15ங்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். செக் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்ல என்னோட கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. ஏஜ் வந்து 5 இயர்ஸ்க்கு அபவ் வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆயிருக்கு. அதனால அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து நான் வந்து என்டர் ஏஜிங் நான் 3 கொடுக்குறேன். இஃப் செக் த கண்டிஷன் தி கண்டிஷன்ல வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால கோ டு எல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நான் என்ன லாஜிக் ரைட் பண்ணிருக்கணும் அது எனக்கு பிரிண்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேவா? எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ ஒர்க் ஆகும்னா ப்ரீவியஸ் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ தட் டைம்ஸ் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு ரன் ஆகி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லாஜிக்ல எதுவும் டவுட் இருக்கா? No, sir. ஓகே. ஸோ இதை இஃப் எல்ஸ் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இஃப் எல்ஸ் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லைக் வந்து எதை செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். டக்குன்னு யோசிக்கலாம். ஓட்டு செப்பரேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ யூசர் வந்து ஏஜுக்கு அதாவது எலெக்ஷனுக்கு ஓட் போடுறதுக்கு எது எலிஜிபிளா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. 18 years. ஏஜ் தான் வந்து நார்மலா வந்து ஐடென்டி பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் வந்து 80 அபோவ் இருந்தா அவங்களுக்கு வந்து ஓட் பண்ண எலிஜிபிள். 8 இயர்ஸ்க்கு பிலோ தென் இருக்கவங்க 70, 60 அவங்கலாம் வந்து ஓட் பண்றதுக்கு நாட் எலிஜிபிள். இப்படிதான் வந்து ஓட் செப்பரேஷன் இருக்கும். ஸோ இது பேஸ்ட் பண்ணி நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாஜிக் ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆஸ் யூசுவல் வந்து இதே நான் டேக் ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஏஜ்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள் அசைன் பண்ணிருக்கேன். சேம் திங் யூசர்ட்ட வந்து ஏஜ் வந்து இன்புட்டா வாங்கியிருக்கேன். இப்போ என்னோட இஃப் கண்டிஷன் இதுதான். இஃப் கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80, அதாவது 80 அபவ் தென் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஓட் பண்ண எலிஜிபிள். ஒரு மெசேஜ் பார்ப்போம். யூ ஆர் வெயிட் பண்ணுங்க. You are eligible to vote அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்றேன்? எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் பண்றேன். இப்போ நான் எல்ஸ்ல என்ன ரைட் பண்றேன்னா என்னோட பிளாக் ஆஃப் கோட் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லாஜிக் வந்து நான் ரைட் பண்றேன். ஓகேவா? யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணிருக்கேன்? 8 இயர்ஸ்க்கு அபோவ் யூசர் வந்து இன்புட்டா கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஓட் பண்ண எலிஜிபிள். என்னோட எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்கு? இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் என்ன எழுதிருக்கேன்? யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சேம் திங் இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். என்டர் ஏஜ்னு கேட்கறாங்க. இப்போ நான் யூசர்ட்ட வந்து ஒரு 22 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஏஜ் வந்து இன்செட்டா கொடுக்குறேன். சேம் திங் அவங்க வந்து நமக்கு அவுட்புட் என்ன ஷோ ஆகுது? ஒரு ஏஜ் வந்து எலிஜிபிள் டு vote, நீங்க ஓட் பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் திங் வந்து நான் ஒரு 80 இயர்ஸ்க்கு பிலோ தென் கொடுக்குறேன். இப்போ வந்து சேம் திங் நான் வந்து 16 கொடுக்குறேன். ஓகேவா? 16 நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சேம் திங் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote.
ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஏஜ் 22 குடுக்கும்போது, ஏஜ்ங்கிற வேரியபிள்ல 22ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளோட கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். ஸோ இஃப் கண்டிஷன்ல 80 வந்து 22 கிரேட்டர் தென் ஆன இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா மாறிடுச்சு. அதனால இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி நம்ம டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணியிருக்கேன், யூசர்ட்ட வந்து 16ங்கிற இன்புட்டா நான் வந்து ஏஜ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இஃப் செக் த கண்டிஷன். தி கண்டிஷன் எனக்கு என்னவா மாறிடுச்சு? ஃபால்ஸா மாறிடுச்சு. ஸோ அதனால கோ டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நான் என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கேனோ, என்னோட லாஜிக் என்ன ரைட் பண்ணியிருக்கேனோ, அது எனக்கு பிரிண்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ தட் டைம்ஸ் இட்ஸ் ரன் டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? No, sir. ஸோ ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு நான் வந்து சாட்ல போடுறேன். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். ஓகேவா? சாரி. ஓகே. Okay, sir. சாரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். சேம் திங் அந்த யூசர்ட்ட இருந்து இன்புட் ஆகணும் உங்களுக்கு நான் சாட்ல போடுறேன்.